திருப்பத்தூரில் வக்பு வாரிய சொத்துக்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை மசூதியின் குறிப்பிட்ட சில மூத்தவழிகள் ஆக்கிரமித்துள்ளனர். இதன் மூலம் ஏராளமான ஏழை மக்கள் பாதித்துள்ளனர். எனவே மத்திய உள்துறை அமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஏழைகளின் சொத்துக்களை மீட்டுத் தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றோம். இதுகுறித்து டெல்லியில் சில மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆகியோரிடம் எங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளோம். மேலும் இந்த விவகாரத்தில் சட்ட ரீதியாகவும் அணுக முடிவெடுத்துள்ளோம். இந்த விவகாரத்தில் ஏற்கனவே தமிழ்நாட்டில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் புகார் மனுக்களை கொடுத்துள்ளோம். 15 நாட்களில் உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாக தெரிவித்தனர். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் டெல்லியில் முகாமிட்டு மத்திய அமைச்சர்களை சந்தித்து வருகின்றோம். நான் டாக்டர் எஸ்.எம். ரஷ்மி ரூமி, தலைவர் நேஷனல் பீப்புள் ஃபாரம் ஆஃப் இந்தியா, தலைவர் உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம். தற்போது டெல்லியில் நாங்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் திருப்பத்தூரில் பல மசூதிகளில் வக்பு வாரிய சொத்து பல கோடிக்கு கையாடல் செய்த பல பள்ளிவாசல் முத்தவள்ளிகளை பற்றி தான் இந்த ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு. தமிழ்நாட்டில் திருப்பத்தூரில் பல பள்ளிகள், பல மசூதிகள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் வக்பு வாரிய நிலத்தை அந்த தனிப்பட்ட நபர்களே கையாடல் செய்திருக்கின்றார்கள். இதன் விடயமாக நாங்கள் திருப்பத்தூருடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு மனு அளித்திருக்கின்றோம். மாவட்ட எஸ்பி அவர்களுக்கும் ஒரு மனு அளித்திருக்கின்றோம். அது இல்லாமல் பத்திரிகை துறையிலும் சந்தித்து சில கோரிக்கைகளை மனு அளித்திருக்கின்றோம். சில செய்தியாளர் சந்திப்பும் அங்கே நடத்தி உள்ளோம். ஆகையால் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. ஆகையால் நேற்றைய தினம் டெல்லியில் முக்கிய அமைச்சர்களையும் மத்திய அமைச்சர்களையும் முக்கிய அதிகாரிகளையும் சந்தித்து இந்த கையாடல் பண்ணிய பல கோடிக்கணக்கான, அதாவது ஏழை மக்கள், எளிய மக்கள் பயன்பட வேண்டும் அந்த பணம், அதை சில தனிப்பட்ட முக்கிய நபர்கள் கையில் வச்சுருக்காங்க. அதன் விடயமாக மத்திய அமைச்சர்களை சந்தித்து மனு ஒன்று நாங்கள் அளித்திருக்கின்றோம். முக்கிய உயர் அதிகாரிகளை சந்தித்து மனு அளித்திருக்கின்றோம். அது இல்லாமல் இதற்கு மேலும் சரியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் உச்சநீதிமன்றத்தில் சட்டப்படி வழக்கும் தொடர நாங்கள் இருக்கின்றோம். அது இல்லாமல் டெல்லியில் ஒரு முழு அரசு சம்மதத்தோடு நாங்கள் ஒரு போராட்டத்தையும் நடத்த இருக்கின்றோம். ஆகையால் மாண்புமிகு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நல்ல ஆட்சி பண்ணுறாங்க. அவர்கள் இந்த விஷயத்தில் கவனம் கொண்டு இந்த ஏழை எளிய மக்களுக்கு அந்த கோரிக்கையை சரியாக கிடைக்கிறதுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆமாம், இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி கொடுக்கணும் என்பது எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம். வைஸ் சேர்மன் பேசுவார். எல்லாம் புகழும் இறைவனுக்கு. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். பத்திரிகைத்துறை மசூதி பற்றி தான் மொத்தம் திருப்பத்தூரில் ஒரு பல மசூதிகள் நிறைய சொத்து விற்றுருக்குறாங்க. பத்திரிகைத்துறைக்கு, கலெக்டர் அம்மாவுக்கு, வக்போர்டுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மனு அளித்தோம். இதுவரை எந்த மனுக்கும் பதில் வரல. நாங்கள் தொடர்ந்து போராடின்னு தான் இருக்கிறோம். இதுக்கு யாருமே சரியான முறைக்கேடு பதிலே சொல்லலை இதுவரையும். அதனால தான் நம்ம லட்சுமி ரூமி சந்தித்து இங்கே டெல்லியில் எல்லா அமைச்சருக்கும் நேரில் சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். இது உடனே தீர்வு கிடைக்கணும். தீர்வு கிடைக்கலனா கண்டிப்பாக அமலாக்கத்துறைக்கு இந்த கேஸ் கண்டிப்பாக நான் எடுத்துன்னு போகிறதுக்கு உறுதியாக இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் டெல்லியில் ஆர்ப்பாட்டமும் இது இல்லாத டெல்லியில் ஆர்ப்பாட்டமும் கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம். அதேபோல் திருப்பத்தூர் எஸ்பியிடம் பாதுகாப்பு கோரி மனு அளித்துள்ளோம். மேலும் இந்த விவகாரத்தை தமிழக முதல்வரிடமும் கொண்டு செல்ல முயற்சி எடுத்துள்ளோம் என தெரிவித்தனர். விரைவில் நீதிமன்ற வழக்கும் தொடரப்படும். இது தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டின் மற்ற பகுதிகளிலும் ஏழை மக்களின் சொத்துக்கள் வக்பு என்ற பெயரில் பறிக்கப்படுகின்றது என்றனர்.